வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஃப்ரைடே ரிலீஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் கரை, ஹிந்தியில் ஏக் தின், மலையாளத்தில் பேட்ரியட், இந்த மாதிரி 3 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன பேட்ரியட் படத்தை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். இந்த படத்தை வந்து மகேஷ் நாராயணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. யார் நடிச்சிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட்டு பெருசாக சொல்லணும். மொத்த மலையாள இண்டஸ்ட்ரியும் நடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். மம்முட்டி, மோகன்லால், பகத் பாசில், குஞ்சகா கோவன், ரேவதி, ராஜீவ் மேனன், நயன்தாரா, தர்ஷனா, ரேஸ் ஆண்டனி, இப்படி மொத்த மலையாள இண்டஸ்ட்ரியும் நடிச்சிருக்கிற படம் தான் பேட்ரியட். ஒரு படத்தை நம்ம 2 விதமாக பார்ப்போம். ஒன்று, இந்த படத்தோட கதை என்ன, அதை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிஸ்கோப் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை வந்து இந்தியன் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் அந்த சாஃப்ட்வேரை வந்து சிவிலியன் யூஸ் பண்ணுற பொருட்களையும் பயன்படுத்துகிற மாதிரி தன்னோட மகனை வச்சே ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அவங்ககிட்ட அதுக்கான உரிமையை கொடுக்குறாரு. அதனால வந்து சாதாரண மக்களோட பேசிக் சேஃப்டி, அவங்களோட ப்ரைவசி இதெல்லாம் கொஷினபிள் ஆகுது. அதனால் அதை வந்து இன்னொரு மினிஸ்டராக இருக்கிற ரேவதி வந்து தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அதனால் அவங்க இறந்து போகிறாங்க. அவரோட க்ளோஸ் அசோசியேட்டாக இருக்கிற மம்முட்டி அவர்கள் அதுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறாரு. அதனால் அவரை தேச துரோகி அப்படின்னு கட்டம் கட்டுறாங்க. அவர் இவங்களுக்கு எதிராக போராடி எப்படி ஜெயிச்சார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கு. எல்லாமே பெரிய பெரிய ஆக்டர்ஸ், சீசன்ட் ஆக்டர்ஸு. ஸோ அவங்களோட நடிப்புலலாம் நம்ம கொஸ்டின் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதில் வந்து எனக்கு நயன்தாரா அவங்களோட ஒருத்தரோட கேரக்டர் மட்டுமே, அந்த கேரக்டருக்கு நயன்தாரா வந்து ரொம்ப அவசியமான ஒருத்தராக தெரியல. மற்ற எல்லா கேரக்டருக்குமே அந்த கேரக்டருக்கு அவங்களுக்கு கொடுத்தது ஓகே, பொருந்ததுன்னு இருந்தது. நயன்தாராவுக்கு மட்டும் ஏதோ ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு ஆள், மம்முட்டியோட ஒய்ஃபுன்னு காட்டுறதுக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. மற்றபடி அவங்களுக்கு ஒரு 4 சீன் தான் வருது. அவங்க சீனை சிறப்பாக செஞ்சுட்டு போயிருக்காங்க. இதில் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளம் இருந்தாலும் இந்த கதை வந்து மம்முட்டி வெர்சஸ் ஃபகத் பாசில், அவங்க அப்பாவோட ராஜீவ் மேனன், இவங்களை சுற்றி நடக்கிற கதை தான். மோகன்லால் வந்து மம்முட்டிக்கு ஹெல்ப் பண்ணுற ஒருத்தராக வராரு. அது ட்ரைலர்லேயே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். மம்முட்டிக்கு வந்து பெரிய கேரக்டர், மோகன்லால் வந்து அதுக்கு இது வந்து ஒரு மல்டி ஹீரோ சப்ஜெக்ட் அந்த மாதிரி இல்லை. இந்த படத்தோட ஹீரோ மம்முட்டி தான். மோகன்லால் அவருக்கு ஹெல்ப் பண்ண வர்ற ஒரு கேரக்டர், அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. மம்முட்டி, மோகன்லால் பற்றியெல்லாம் நம்ம விமர்சிக்கிற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. அவங்க பிச்சோதரி இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீனு. இவங்க 2 பேர்த்துக்கு வில்லனாக கொடுக்கக்கூடிய அளவுக்கான ஆள்னா அது பகத் பாசில் தான். அதுலேயும் எந்த டவுட்டும் வேண்டாம். அவருக்கு கொடுத்த ரோலை பிச்சோதரி இருக்கார். ராஜீவ் மேனன், ரேவதி, இவங்க எல்லாமே அவங்களோட கேரக்டர் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இப்போ அந்த படம் ப்ளஸ் மைனஸஸ் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், தமிழில் ஒரு மல்டி ஸ்டாரர் படம், தமிழில், ஹிந்தியில், தெலுங்கில் எதெல்லாம் வேணாலும் எடுத்துக்காங்க. ஒவ்வொரு ஆக்டருக்கும் ஒரு பிஜிஎம்மை போட்டு ஸ்லோ மோஷனை போட்டு பறக்க விட்டு அந்த மாதிரி எதுவும் மலையாளத்தில் கிடையாது. அருமையான ஒரு ஸ்டோரிக்குள்ளேயே பொருந்தி போகிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் எல்லாருக்குமே. யாருக்கும் மாஸ் பிஜிஎம்மு, ஸ்லோ மோஷன் வாக்கிங்கு எதுவும் கிடையாது. அந்த ஸ்டோரியில் அவங்க எங்கே வந்து பொருந்துறாங்க, எங்கே வெளியே போகிறாங்க, எங்கே உள்ளே வராங்க, அதை மட்டுமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா படம் செம்ம ஒரு 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 ஹை ஸ்டாண்டர்டில் எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். எடிட்டிங், மியூசிக், கேமரா எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஒரு விசுவல் ட்ரீட்னு தான் படத்தை நம்ம சொல்லணும். இது வந்து ஒரு த்ரில்லர் ஜானர் படமாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அந்த மாதிரி தான் போகுது. அப்படியே அடுத்த சீன் அடுத்த சீன் அப்படிங்கிற மாதிரி போகுது. ஹீரோ வெர்சஸ் வில்லன் தான், ஆனால் அதை வந்து ஒரு த்ரில்லர் ஜானரில் கொண்டு போயிருக்காங்க. எங்கேயும் போர் அடிக்கல. 3 hours இருக்கிற படம், எங்கேயும் போர் அடிக்கலை. சிறப்பாக கொண்டு போயிருக்கான்னு சொல்லிடலாம். ஆனால் அதே சமயம் இது நம்மளோட ரொம்ப கனெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்ல முடியல. இது வந்து அப்படியே ஸ்க்ரீனில் போகுது, நம்ம பார்க்குறோம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிற மொழிய நம்மளை ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயமா அவங்க சொல்ல வந்திருக்கிற விஷயமே ப்ரைவசி கிடையாது அப்படிங்கிறது தான். ஆனால் அது ரொம்ப நம்மளை பாதிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் பதில் சொல்லணும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ஹிட் படம் ரெடி. படம் வந்து ப்ரீ புக்கிங்லேயே 120 crores ஆயிருக்கு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒரு 300-400 கோடி அசால்ட்டாக அடிக்க போகுது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு வீக்கெண்டில் போய் பார்க்கக்கூடிய ஒரு தரமான டெக்னிக்கல் மூவி. இது போன்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து ஜாபி கூத்துக்கு
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.